எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இங்கு யோவானை பார்க்கலும் இயேசு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்ற ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போது இந்த நாட்களில் ஞானஸ்தானம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்தானம் நம்ம கொடுக்குறோம், ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷராக்கின பிறகு ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையில் முதலாவது சீஷராகும் அனுபவம் மிக மிக முக்கியம். சீஷராகும் அனுபவம். யார் சீஷர் அப்படின்னா, தன் குருவை உண்மையாக பின்பற்றுகிறவன். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு சீஷனானவன் குருவை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றி போகிறவன் தான் உண்மையான சீடன். இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் கூட அவங்க இயேசு கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு இயேசுவின் பின் சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு இயேசுவுக்கு சீஷனாக வாழ வேண்டும் என்பதல்ல, நாம் நமக்கு கொடுத்த கடமைகளை நம்ம கரெக்டாக நம்ம இருக்கணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் சீஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையான சீஷன் தன் சிலுவையை, வேதம் என்ன சொல்லுகிறது, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அப்போது இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோமோ, இதெல்லாம் நம்ம இருதயத்தில் நம்ம மேலாக நம்ம வச்சுருக்கோமோ, பணம், பிள்ளைங்க, நம்மளுடைய குடும்பம், உறவினர்கள், தாய் தகப்பன், கணவன் மனைவி, மற்ற சொந்த பந்தங்கள், நாம் சேர்த்து வைத்த சொத்து, நகை, இதெல்லாம் பேங்க் பேலன்ஸு, எதெல்லாம் நம்ம மனசில் பெருசாக வச்சுருக்கோமோ அதை எல்லாம் எடுத்துட்டு நம்ம தெய்வாதி தேவனே கிறிஸ்துவே நம்முடைய சிந்தையில் வைத்து, நம்முடைய இருதயத்தில் முதலாவதாக வைத்து அவரை நம்ம உண்மையாக அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவரை போல மாறி அவரை நம்ம பின்பற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான சீஷனான ஒரு வாழ்க்கை. அப்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தது சீஷராக்கின பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சீஷராகும் அனுபவத்தில் கிறிஸ்து அங்கு அவருடைய வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போதுனா அவர் கேள்விப்பட்டார் அப்படின்றது இங்கே கொடுக்கப்படலை, அறிந்த போது. அப்போ அங்கே நடக்கிறத, மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிறத, அவங்களுக்குள்ளாக நடக்கிற ஒரு விஷயம் கிறிஸ்து அறிகிறவராக இருக்கிறார். அப்போ அதை போல் நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவர் ஒருவர் உண்டு. இதை நம்ம நெகட்டிவாகவும் எடுக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறவர், நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிகிறவர், நம்ம கடந்து போகிற பாதையை அறிகிறவர், வேதனைகளை அறிகிறவர் ஆகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன இன்டென்ஷனோட சர்ச்சுக்கு போகிறோம், என்ன இன்டென்ஷனோட நம்ம மற்ற இடத்துல பழகுறோம், என்ன இன்டென்ஷனோட நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம், எதை எதிர்பார்த்து நம்ம போகிறோம், அதையும் அவர் அறிந்தவர், உள்ளத்தை அறிந்தவர். அப்போது நம்முடைய இருதயத்தில் என்ன நடக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் 24/7 அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். அதை நம்ம ஒரு நாள் நம்ம அதை மறந்துவிடக்கூடாது. ஸோ கர்த்தருக்கு முன்பாக ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து பாருங்க,
அவர் நினைவுகளை அறிகிற தேவன் அதற்கு தக்கதான பலனை நமக்கு தருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம் பார்க்குறோம். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்க. அப்போ ஒரு சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவரே எல்லா காரியங்களும் செய்யவில்லை, அவர் தன் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். சீஷர்களை உருவாக்கினார், சீஷர்களை பழக்குவித்தார். இப்போ நாம் சீஷனுடைய இருதயம் நமக்கு இருக்கும்போது கிறிஸ்து நமக்கும் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்து நமக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் 4ஆம் வசனத்தில் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியினால, அப்போது சமாரியா யூதேயாவிலிருந்து ஒதுக்கப்பட்ட அந்த சமாரியாவுக்கு கிறிஸ்து போகும்படியாய் அவர் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டார். ஒரு திட்டம் அங்கே இருந்தது, பெரிய திட்டம். அது என்ன திட்டம் நம்ம வருகிற நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அந்த ஒரு பெரிய திட்டத்தின் அடிப்படையில் போக வேண்டியதாக இருந்தபடினால் அவர் அந்த சமாரியாவின் வழியாய் போகிறார். இல்லை டைரெக்டாக போயிருக்கலாம், யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு டைரெக்டாக போகல, சமாரியாவின் வழியாய் அவர் போகிறதற்காக அங்கு கடந்து வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த சமாரியாவில் ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கு நடக்கிறது, பெரிய மாற்றம். இப்போ இதிலிருந்து இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் அவர் காரணத்தோடு செயல்பட்டார், பரிசுத்தாவின் நடத்துதலோடு செயல்பட்டார். தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் தன் வாழ்க்கையில் அவர் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார். இங்கு இவர் யூதேயாவிலிருந்து அங்கே யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் யோவான் சோர்ந்து போயிடக்கூடாது, இல்லை யோவானுடைய சீஷர்கள் அங்கே சோர்ந்து போய்விடக்கூடாது. அதில் அவர் அந்த தேவையில்லாத ஒரு குழப்பங்களுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கு அங்கே இடமளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம். நிறைய காரியங்கள் அதுக்கு தெளிவாக இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம், பிதாவுடைய திட்டத்தின்படி அவர் செயல்பட்டார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம், தெளிவாய் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்க ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, சீஷராகும் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும், சீஷனின் இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை அறிகிறவர், இருதயத்தின் எண்ணங்களை நீர் பார்க்கிறவர், எங்கள் இருதயத்தை நீர் சீர்படுத்தும் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர் என்று உண்மை இன்னும் விசுவாச கண்களில் நாங்கள் பார்க்க விசுவாசத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, பிதாவின் சரியான திட்டங்களுக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தீரோ, அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற நீர் செயல்பட்டீரோ, அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமையாவும் உமக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.